தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. வேலூர் மாவட்டம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு ரோடு ஷோ மேற்கொள்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காட்பாடியிலிருந்து வேலூர் செல்லும் முதலமைச்சருக்கு வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. வேலூரில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு செல்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான்சன் வழங்கிட கேட்கலாம். ஜான்சன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சந்திரா. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய 2 நாட்களாக பல்வேறு அரசு நலத்திட்ட பணிகளை துவக்க உள்ளார். முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்க வருகை தந்துள்ளார். அதாவது இன்று காலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை வரவேற்பதற்காக திமுக நிர்வாகிகள் காட்பாடி ரயில் நிலையம், காட்பாடி 1வது மண்டலம், சித்தூர் பேருந்து நிலையம், விருதம்பட்டு, வேலூர் பீச் சர்க்கிள், தோட்டப்பாளையம், பழைய பேருந்து நிலையம், ராஜா திரையரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வேலூரில் சுமார் 198 கோடி மதிப்பீட்டில் 7 தளங்கள் கொண்ட அரசு பல்நோக்கு மருத்துவமனையை துவக்கி வைத்துள்ளார். இதில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், அரசு அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். அதன் பின்பு வேலூரில் அரசு சுற்றுலா தளத்தில் ஓய்வெடுக்க உள்ளார். பின்னர் மாலையில் அணைக்கட்டு பகுதியில் கலைஞர் அறிவாலயம் மற்றும் 700 அமைக்கப்பட்டுள்ள கருணாநிதி சிலையை திறந்து வைக்க உள்ளார். பின்பு திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க கிளம்பி செல்கிறார். நன்றி ஜான்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.